Praise the Lord. This is Pastor Conrad DeFries. சர்வ வல்லவராம் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் பாஸ்டர் கான்ராட் டெஃப்ரிஸ். The title of our Bible study today is The Word of God, and this is part 2. இன்னைக்கு நாம் எடுக்க போகிற பாடம் என்னது? தேவனுடைய வார்த்தை என்ற தலைப்பிலே இரண்டாம் பகுதியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். We can know that God is real when we look at the sun, the moon, the stars, and all of His great creation. ஆண்டவருடைய சகல சிருஷ்டிப்பையும் பார்க்கும்போது சூரியன், சந்திரன், நிலா, இப்படி ஆண்டவருடைய சகல சிருஷ்டிப்பையும் பார்க்கும்போது தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். But the only way we can really understand God is to get into the Word of God, the Bible. ஆனால் தேவனை மெய்யாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தின் மூலம்தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். The Word of God will never change. God and His Word will never change. He is always the same. தேவனும் தேவனுடைய வார்த்தைகளும் அது மாறாதது. அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். The Word of God is filled with the power of God. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வல்லமையினால் நிறைந்திருக்கிறது. In the book of Hebrews chapter 4 and verse 12. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் it says the Word of God is alive and full of power. தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது என்று நம்மால் வாசிக்க முடியும். The way we activate the power that is in the Word of God is to believe it and be a doer of the Word. தேவனுடைய வார்த்தையில் காணப்படுகிற வல்லமையை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும், அந்த வார்த்தையை செயல்படுத்த வேண்டும். The more you read and meditate on the Word of God, the more real and powerful it will become. தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க தியானிக்க அந்த வார்த்தை அவ்வளவு வல்லமையுடையதாய் அந்த வார்த்தை மாறும். The Word of God will guide you when times are dark and troubled. The Word of God will give you strength. உங்களுடைய சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களை பாதுகாக்கும். He tells the ministers of God to preach the word, to be instant in season and out of season. ஆண்டவர் தம்முடைய தாசர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் எல்லா சூழலிலும் அவருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு அறிவுறுத்தினார். The Word of God does not depend upon what you see and hear with your natural senses. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய சுயமான அல்லது உங்களுடைய உணர்வுகளினால் உணர்வதல்ல. God is greater than what we see with our natural eyes and hear with our natural ears. கர்த்தரானவர் நம்மளுடைய சாதாரண எண்ணங்களிலும் கண்களிலும் காண்பதை பார்க்கிலும் பல்லாயிரம் மடங்கு உயர்ந்தவரும் உன்னதமானவருமாய் இருக்கிறார். In the book of Proverbs chapter 4 and verse 20. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் he says, "My son or my daughter, pay attention, spend time attending to the words of God." அங்க ஆண்டவர் சொல்லி என் மகனே என்னுடைய வார்த்தைக்கு கவனி என்று சொல்லி அங்க வசனத்தை வாசிக்க முடியும். Incline thine ear to my sayings. அங்க வசனம் இப்படி சொல்லுகிற 5:20 என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். Let them not depart from before thine eyes. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. Keep them in the midst of thine heart. அவைகளை உன் இருதயத்திற்குள் காத்துக்கொள். For they are life to those that find them and health to all their flesh. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உட்களுக்கு ஆரோக்கியமாம். The devil wants us to get our minds and thinking upon the circumstances and the problems. ஆனால் பிசாசானவன் உங்களுடைய சிந்தையை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப
அவைகளை சிறைப்படுத்த அவன் எத்தனம் பண்ணுகிறான். But we can have victory when we refuse to look at the problems, but we continue to put our attention upon the Word of God. சூழ்நிலைகளிலே ஜெயத்தை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை இந்த சூழ்நிலைகளிலே பயன்படுத்த வேண்டும். God is one that will keep his promises and do what he says in the Word of God. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவர், அதை கைக்கொள்ளுகிறவர், அதை அந்த வார்த்தையின்படியே நமக்கு செய்கிறவரே நம்முடைய தேவன். In the book of Isaiah chapter 40 in verse 8. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமானால், it says, the grass withereth and the flower fadeth away, but the word of God shall stand forever. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. ஆமென். Kingdoms will come and kingdoms will go, but the word of God will stand forever. ராஜ்யங்கள் வரும், ராஜ்யங்கள் மாறும், ஆனால் தேவனுடைய வார்த்தை அது என்றும் நிலைத்திருக்கும். In the book of Isaiah chapter 55 and verse 10, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it tells us the word of God is like rain and snow that comes down from heaven and watereth the earth. அங்கே வசனம் இப்படி சொல்லுக, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்தது, அது அதற்கு ஒப்பாக தேவனுடைய வார்த்தை பேசப்படுகிறது. The rain and snow waters the earth that it will produce good things, and it does not return, but it waters the earth. அங்க வாசிக்கிறோம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ என்று வாசிக்கிறோம். It says in verse 11 that it will not return to him void or empty, but the word of God will do what it says it will do. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். When you cannot depend upon circumstances and upon other people, you can depend upon the word of God. சூழ்நிலைகளை சார்ந்து வாழ முடியாது, மற்ற மனிதர்களையும் சார்ந்து வாழ முடியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து நம்மால் வாழ முடியும். In the book of Isaiah chapter 66 and verse 2, 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says that God will look to the person that pays attention and has respect and reverence for the word of God. கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது, சொல்லும் அது நாமத்தை நீ அழைக்கப்படுவாய் என்று வாசிக்கிறோம். In the book of Jeremiah chapter 23 and verse 29, எரேமியா 23:29ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, it says the word is like a fire, it is like a hammer that breaks the rock in pieces. அங்கே வேத வசனம் என்னது அக்கினி கொப்பாகும், கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலவும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. When the situation is hard like a rock and it seems that it will not move, you can depend on the word of God. சூழலை பாறையை போல அதை அசைக்க முடியாத நிலையில் அவைகள் இருக்குமானால் இந்த தேவ வார்த்தைகள் அதை மாற்றி போடுகிற வல்லமை உடையதா இருக்கிறது. Like you take a hammer and you continue to hit the rock until it breaks, you can continue to say the word of God until it gives victory in the situation. எப்படி ஒரு சுத்தி எடுத்து அந்த கல்லை அந்த பாறை உடைகிற வரைக்கும் நம்ம உடைத்து கொண்டே இருக்கிறோமோ அதே வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பேச பேச சூழ்நிலைகள் மாறுகிறதை உங்களால் பார்க்க முடியும். In Matthew chapter 4 and verse 4, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், it says, man shall not live but by every word that proceedeth out of the mouth of God.
அங்க வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். The more time you read the Bible, and it's very good to read it out loud if possible. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை எவ்வளவு சத்தமாய் வாசிக்க முடியுமோ அவ்வளவு சத்தத்தை உயர்த்தி வாசிப்பது அவசியம். Faith comes by hearing, and hearing according to the word of God. காரணம் விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது விசுவாசம் பெருகும். When you read the Bible out loud, then your heart and your spirit hears the word of God. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சத்தமாய் வாசிக்கும் போது உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்க சரீரம் அந்த வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கும். The more you hear it and hear it and hear it, the greater your heart will believe what the Bible says. நீங்க அந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவாய் கேட்கிறீர்களோ அவ்வளவாய் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதை உங்களால் பார்க்க முடியும். In many places it tells us to meditate the word of God. அநேக வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. The word meditate means to mutter in a low tone of voice. மெடிடேட் என்ற வார்த்தை என்று சொன்னால் அதை நமக்குள் அசை பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. For example, the woman with the issue of blood, she continued to say and say and say, if I touch his garment, I'll be healed. அந்த 12 ஆண்டுகளாக பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ, இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்ட ஸ்திரீ, இவள் தன்னுடைய வாய்களினால் சொல்லிக்கொண்டே இருந்தான், நான் அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்டால் நான் சுகமாவேன், நான் தொட்டால் சுகமாவேன் என்று தன்னுடைய இருதயத்திலே அல்லது அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். You don't just read the word of God one time and it will happen, but you meditate and say the word out loud over and over and over. நீங்க ஒரு முறை வாசித்து கண்டந்து போய் அவைகள் நடக்கவில்லை என்று அல்ல, தேவனுடைய வார்த்தையை மறுபடி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். In Matthew chapter 7 and verse 24, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், the Bible tells us to not only be hearers but to be doers of the word of God. இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவராய் நாம் காணப்பட வேண்டும். When the storms come and the winds blow, if you are a doer of the word of God, you will come through with victory. அங்கே வசனம் இப்படி சொல்லுது, காற்று வீசட்டும் அல்லது பெருங்காற்று வீசட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அதை தியானித்து அதன்படி செய்கிறவர்களாய் இருந்தால் அது உங்களை அசைக்காது. It tells us that people that hear the word but they do not do what the word says, their house will fall in the time of storm. தேவனுடைய வார்த்தை கேட்கிறவளாய் மாத்திரம் இருந்து அந்த வார்த்தையின் செவிசாய்க்காதவன் பெருமெல்லம் வரும்போது அவன் அஸ்திபாரம் அசைக்கப்படும், அந்த வீடு விழுந்து விடும். It doesn't mean that they are lost and lose their salvation. அவளுடைய ரட்சிப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பது அதன் பொருள் அல்ல. But it just means that they will not have victory in this life now. ஆனால் இந்த வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதில்லை. To be a doer of the word means that you forgive those that do evil against you. இங்க கர்த்தருடைய வார்த்தைகளை செய்கிறவர்கள் என்று சொன்னால் நமக்கு பொல்லாங்கு செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். It means that you do not fret and murmur about things, but you trust in God. நீங்க காரியங்களை பார்த்து குறை சொல்லிக்கொண்டு கசப்பை பேசிக்கொண்டு அல்ல, தேவனை நம்புகிறவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Many Christians hear the word of God, but they are not doing what the Bible says to do.
ஆனால் அநேக நம்முடைய விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்வதில்லை. But I encourage you to be a doer and to put into action what the Bible says to do. ஆனால் நாமோ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். The Bible says, do everything without murmuring and complaining. வேதம் சொல்லுகிறது, குறை சொல்லாமல் முறுமுறுக்காமல் தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி. The children of Israel, when they were in the wilderness, 80% of the plagues came upon them because they murmured and complained. இஸ்ரவேலர்கள் எகிப்தியை விட்டு புறப்பட்டு அவர்கள் வந்தபொழுது அவர்களுக்கு வந்த 80% வாதைகள் அவர்கள் முறுமுறுத்ததினாலும் குறை பேசிக் கொண்டு இருந்ததினாலும் மாத்திரமே அவர்களுக்கு வந்தது. Your faith will not work if you are fretting and murmuring and complaining. நீங்க குறை சொல்லிக்கொண்டு முறுமுறுத்து கொண்டு கஷ்டப்பட்டுட்டே இருந்தா உங்க விசுவாசம் கிரியை செய்யாது. But even in the midst of tests and trials and storms, we are to praise God and keep our minds on the Word of God. தேவ கஷ்டத்தின் மத்தியிலே, சூழ்நிலைகள் விகற்பத்தின் மத்தியிலே தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு கனத்தை செலுத்துவளாய் காணப்பட வேண்டும். In the book of Joshua, chapter 1 and verse 8. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, do not let the word of God depart out of your mouth, but meditate in it day and night. அங்க சொல்லப்படுகிறது, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, நீ இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டே இருப்பாயாக. Then God will cause what you do to prosper and to be successful. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். Joshua took over Moses' place and he was leading the children of Israel into the promised land. யோசுவா மோசேயின் இடத்தை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்கு கொண்டு போகிறான். Joshua chapter 1 and verse 8 is what God told him to do to be successful, to inherit the blessings of God. இங்கே மோசே கடந்து இல்லை. இப்போது யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய காரியத்திலே வெற்றி வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தையின் மையமாய் உள்ள வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். The word of God is very powerful if we will keep our attention on it and keep it in our mouth and not the problems. தேவ வார்த்தை அவ்வளவு வல்லமை உடையது. உங்க பிரச்சனைகளை பேசுவதை பார்க்கலும், உங்க சூழ்நிலைகளை பார்ப்பதை பார்க்கலும், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசினால் காரியங்கள் மாறுதலாய் முடியும். When we cannot see an answer in the natural or see how to bring success, we can take the word of God and keep speaking it, and God will bring the victory. ஒருவேளை உங்களோட சூழ்நிலை விகற்பமாய் இருக்குமானால் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து அதை பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்க. அந்த வார்த்தை காரியத்தை மாற்றி முடிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். The Bible says in John chapter 1 and verse 1. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. அங்க வேத வசனம் இப்படி சொல்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று வாசிக்கிறோம். All things were made by the word of God, and Jesus is the living word. அங்க வசனம் இப்படி சொல்லுகிற, ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. Jesus is the way, the truth, and the life. இயேசு அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். There are not many ways to God. There is only one way, and Jesus is the only true way to God.
உலகத்திலே ஆண்டவரிடத்திலே கடந்து போவதற்கு பல வழிகள் இல்லை. இயேசு ஒருவரே வழி. இயேசுவின் மூலமாக தான் தேவனுடைய சமூகத்திலே பரலோகத்திற்கு நம்மால் கடந்து போக முடியும். In the book of 1 John chapter 5 and verse 7. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். It says there are three that bear record in heaven, the Father, the Word, and the Holy Ghost. அங்க வசனம் பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. The Word is the second person of the Godhead. He is also called Christ. இங்கே தேவத்துவத்தின் இரண்டாம் ஸ்தானம் உடையவர் வார்த்தை என்று வாசிக்கிறோம். அது கிறிஸ்துவை குறிக்கிறது. 2000 years ago, Christ, the Word, came as a human being called Jesus on the earth. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வார்த்தை என்று சொல்லுகிற தெய்வத்துவத்தின் மகிமை தேவன் அவர் மனுஷ அவதாரம் எடுத்து கிறிஸ்து என்னப்பட்டவராய் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். Believing in Jesus is the only means of salvation to be able to go to heaven when you die. விசுவாசிப்பது என்று சொன்னால் நாம் மரித்தால் தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து போகிறோம். In the book of Revelation chapter 19 and verse 13. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், we see Jesus coming down from heaven to fight the battle of Armageddon. அவருடைய அங்க வசனங்கள் என்ன சொல்லுகிறார்? அர்மகெதோன் என்கிற இடத்திலே கிறிஸ்து யுத்தம் செய்யும்படியாய் புறப்பட்டு வருகிறதை வசனம் சொல்லுகிறது. And his name is written on him. His name is called the Word of God. அவர் அங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. When you are reading the Bible, it is a revelation of who Jesus is. இங்கே நீங்க வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசு யார் என்ற வெளிப்பாடுதான் வேத வசனங்கள். In the book of John chapter 1 and verse 14. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். It tells us the Word was made flesh and dwelt amongst us. Jesus is the living Word. இங்க சொல்ல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவே அது அந்த வார்த்தை. Putting your trust in the Word of God is the same as putting your trust in Jesus. தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைப்பது என்னவென்று சொன்னால் இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பதற்கான அடையாளமாய் இருக்கிறது. In the book of John chapter 8 and verse 31. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். It says if you continue in the Word of God, you are really his disciples. அங்க வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். In the book of John chapter 9 and verse 31. யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். It says those that worship him and they are doers of his word, God will hear their prayers. அங்க வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சுத்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். We want to keep our attention upon the Word of God. தேவனுடைய வார்த்தைக்கு மிக கவனமுள்ளவளாய் இருத்தல் அவசியம். You can take just one scripture or two scriptures and meditate them and speak them all throughout the day. நீங்க ஒரு வசனத்தையோ அல்லது 2 வசனத்தையோ எடுத்து அந்த நாள் முழுவதும் அந்த வசனத்தை பேசுங்க. In the book of John chapter 13 and verse 17. 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் யோவான். He says, if you know the things of the Word of God and do it, then it will make you a happy person.
இங்க வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வீர்களானால் நீங்கள் சந்தோஷமானவர்களாய் காணப்படுவீங்க. In the book of Acts, chapter 6 and verse 4, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், the Bible says the apostles said they would give themselves to prayer and to the ministry of the word. அங்கே அப்போஸ்தலர் சொல்கிறார்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். If you cannot read the Bible, then get with someone that can read it and read it out loud to you. ஒருவேளை உங்களுக்கு வேதத்தை வாசிக்க முடியாத நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் வேதத்தை வாசிக்க முடிந்த நபரை அழைத்து அவர்களை சத்தமாய் வாசிக்க சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். You do not have to know everything that is in the Bible to have success. வேதத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அறிந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பது அல்ல பொருள். There is power of God even just in one scripture of the Bible. வேதத்தில் இருக்கிற ஒரு வசனத்திலே கூட மிகப்பெரிய தேவ வல்லமை அடங்கி இருக்கிறது. In the book of John, chapter 15 and verse 7, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், he says, if you abide in me and my words abide in you, you can ask what you will and it will be done to you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். That is a very great promise, but it is because the word of God is coming out of your mouth. இது மிகப்பெரிய வாக்குத்தத்தம். ஏன் இந்த வாக்குத்தத்தம் இவ்வளவு பெருசு என்று சொன்னால் உங்க வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறதுனாலே. The word of God is something you can always depend on in time of trouble. நீங்க பிரச்சனைகளின் நாட்களிலே நேரத்திலே நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருக்க முடியும். In the book of Romans, chapter 1 and verse 16, ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், it says, I'm not ashamed of the gospel of Christ because the word of God is the power of God to bring you salvation and victory. இங்க வசனம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாக இது தேவ பலனாய் இருக்கிறது. When you begin to read the Bible and say the Bible and believe it in your heart, it will turn into the power of God. தேவ வசனத்தை வேதத்தை வாசித்து அதை அறிக்கை செய்து அதை விசுவாசித்து நீங்க அந்த வார்த்தைகளை பேசும்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற வல்லமையாய் அது புறப்படும். In the book of Romans, chapter 10 and verse 8, ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், it tells us the word of God is very close to us, even in our mouth and in our heart. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். We do not have to go to heaven to bring Christ down to the earth. நீங்க கிறிஸ்துவை பூமிக்கு கொண்டு வருவதற்கு நீங்க பரலோகத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. We do not have to go into the deep to bring him up from the dead again. அவர் பள்ளத்தாக்கிலே பாதாளத்திற்கு போய் அழைத்து கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. But the word of God is Jesus, and it's in our mouth and in our heart. வேத வசனமே இயேசு. அந்த இயேசுவாகிய அந்த வசனம் உங்களுடைய இருதயத்திலும் உங்க வாய்களிலும் காணப்பட வேண்டும். When we speak the word of God and believe it, then that is the same word that Jesus spoke. It is powerful in your mouth. இயேசு பேசின அதே வார்த்தை, இயேசுவாகிய வார்த்தையை நீங்கள் பேசும்போது அது வல்லமையின் வார்த்தையாய் வெளிப்படும். In the book of Romans, chapter 10 and verse 17, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
it tells us faith comes by hearing and hearing by the word of God. அங்க வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். The devil wants you to get to looking at the problems and make them look so big that they look impossible. இந்த பிசாசானவன் உங்களை பிரச்சனைகளை பார்க்க வைப்பான், அந்த பிரச்சனையை பெரிதாக காண்பிப்பான். We do not deny that the problems exist, but we put our attention on the word of God. ஆனா பிரச்சனை இல்லை என்று சொல்லல, ஆனா பிரச்சனையை மேற்கொள்ளுகிற யுக்தி வேத வசன வல்லமை வேத வசனத்திற்கே உண்டு. The word of God is more powerful than the circumstances. வேதாகம் வேத வசனம் சூழ்நிலைகளை பார்க்கிலும் வல்லமை உடையது. You may not see an answer or think it is possible to overcome the problems. வேத வசனங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாய் உங்கள் பிரச்சனைகளுக்கு பதிலை காண முடியும். But as you continue to read and meditate and say out loud the word of God, the power of God will come. வேத வசனங்களை பேசுங்க, அதை தியானிங்க, அதை பேசுங்க, தேவ வல்லமை வெளிப்படும். The Bible says all things are possible to them that believe. வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. It is not possible with man, but all things are possible with God, and we believe his word. மனுஷனால் எல்லாம் கூடாது, ஆனால் விசுவாசிக்கிற உங்களால் சகலமும் ஆகும். God loves you so much. He wants to be with you and give you answers to the problems. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் பதிலை கொடுக்க விரும்புகிறார். Don't give up on God, but continue to get into the Bible and to meditate the word of God. பிரச்சனை கர்த்தரை விட்டுறாதீங்க, பிரச்சனை வந்து கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க, வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க, அவைகள் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும். The word of God is like a lamp and a light to guide your path in times of darkness. வேத வசனமானது அது உங்களுக்கு வழிக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. Spend some time, if possible, just you and God alone in the Bible, meditating and thinking about the word of God. வேதத்தை தியானிங்க, நீங்களும் கர்த்தரும் தனிமையில் இருங்க, அந்த சமூகத்தை நாடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். And spend some quality time just worshiping him and praising him. Many times worshiping and praising God will bring the victory. அநேக சூழ்நிலைகள் மத்தியில் தேவனை மகிமைப்படுத்துவதும் ஆராதிப்பதே அநேக சூழ்நிலைகள் நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வரும். Please pray this prayer after me. I believe, yes. எனக்கு பின்னாக இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். I believe that Jesus Christ is the Son of God. இயேசுவே தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross and shed his blood for my sins. இயேசு என் பாவங்களுக்காக அவருடைய கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் சிந்தி இயேசுவானவர் எனக்காய் மரித்தார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he was raised from the dead and is alive in heaven today. சர்வ வல்லவராம் இயேசு அவர் மரித்து உயிரோடு கூட எழும்பி பரலோகத்திலே வீற்றிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I receive Jesus Christ right now as my Savior. சர்வ வல்லவராம் இயேசுவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். I believe I am born again. நான் மறுபடி பிறந்தேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I dedicate my life to live for Jesus for the rest of my life. என் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காகவே வாழ்வேன் என்று தீர்மானிக்கிறேன். Yes, amen. And I encourage you to find a good church
ஆமென். நான் இந்த வேளையிலே நீங்க நல்ல ஒரு சபையை நாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். A church that believes in Jesus Christ and preaches the word of God. இயேசுவை விசுவாசிக்கிற, தேவ வார்த்தையை உண்மையாய் பேசுகிற சபைக்கு கடந்து போங்க. And just as you grow as a natural person, you will grow spiritually in the things of God. In Jesus' name, amen. வளர வளர கர்த்தர் தாமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்க வளர்வீர்கள். அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.